மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? என் மேல கரூர் விவகாரத்துல என் மேல பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமா கேட்கிறாரு மு.க. ஸ்டாலின். அது இவருடைய நிகழ்ச்சி இல்லாமல் வேறு யாருடைய நிகழ்ச்சி? நடந்ததற்கெல்லாம் இவர் பொறுப்பு இல்லாமல் வேறு யார் பொறுப்பு? நீயே பயந்து ஓடியவன் தானே. அந்த மக்களிடம் நிற்க முடியாமல், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யாமல் பயந்து ஓடி ஒரு 4 நாள் கழித்து கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்து என்னை எல்லாரும் பழி சொல்லுகிறார்கள் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். அதற்கு யார் பொறுப்பு என்று எத்தனை நாள் சென்று சொல்வது? பொறுப்பு உனக்குத்தான் இல்லை. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, முதலில் அந்த மக்களுக்கு உதவுவது நம்முடைய பொறுப்பு என்கின்ற எண்ணமே இல்லையே. அடுத்த நாள் வரையில் அங்கேதான் இருந்திருக்க வேண்டும், மருத்துவமனைகளில் இருந்திருக்க வேண்டும், ஆட்களை அங்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாமல் இது நிகழ்ந்ததை மேலே உயரத்திலிருந்து பார்த்து விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட பிறகு நான் பொறுப்பில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. காலம் கடந்து அந்த கூட்டங்களுக்கு வருவது, அதற்கு நடுவிலே இவருடைய பேருந்தை விட்டு நடுவில் போய் நின்று கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லி கூட்டம் மேலும் மேலும் அலைமோதி இவர் என்ன பேசினாலும் 3 வார்த்தைக்கு ஒரு முறை அவர்கள் கூச்சல் எடுக்கிறார்கள். பசு பால் தருகிறது அப்படின்னு இவர் சொன்னா, ஓ பசு பால் தரும், இதுல என்ன? கடைசியில் இது எங்கு போய் நிற்கும் என்றால், காலையில் கதிரவன் தோன்றுவதற்கும் மாலையில் வெல்வதற்கும் மழை பொழிவதற்கும் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம். அதாவது அவர் நார்சிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தன்னை தானே காதலித்தார். அது நார்சிசம் என்று சொல்வார்கள். அது ஒரு நோய்.